வெண்டைக்காய், மாங்காய், பச்சை மிளகாய், தக்காளி போட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க கழனி மண்டி வச்சு சாப்பிட்டா செம்ம ருசியாக இருக்குங்க. பாட்டி காலத்து கைப்பக்குவப்படி இன்றைக்கி வந்து கழனி மண்டி செய்ய போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த கழனி மண்டியை செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வந்து வெண்டைக்காயை இது போல் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட மாங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 50 கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி பழம், ஒரு கொத்து கருவேப்பிலை, குட்டி லெமன் சைஸில் வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கழனி மண்டி செய்கிறதுக்கு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடணும். இது கூட வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதாவது 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் முக்கியமாக கழனி மண்டிக்கு சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி தண்ணி கோர்த்த மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா திக்னஸாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி பழத்தை இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பச்சை மிளகாய் சேர்க்கணும். கழனி மண்டிக்கு மெயினாக வந்து பச்சை மிளகாய் தான், அதோடைய ஃப்ளேவர் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் எதுக்காக சேர்க்குறோன்னாக்கா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இது போல் நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி கழனி மண்டி செய்யும்போது வெண்டைக்காய் முழுமையாக நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் கொழப்பு இல்லாமல் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இது போல் நல்லா வதங்கி வரணுங்க, மறுபடியும் சொல்கிறேங்க. இப்போது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. எடைக்கு எடை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்மளுடைய வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா முழுமையாக வதங்கிருச்சு. இந்த பக்குவத்துக்கு தான் நல்லா வதங்கணும். வதங்கும் போது தான் கழனி மண்டி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்க்கணும். மாங்காயை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கட்டும். இப்போது வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். பொதுவாக கழனி மண்டிக்கு வந்து புளியோட டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்குதலாக இருக்கணும். அப்போ தான் நல்லா புளிச்சிக்கிட்டு நல்லா உரைச்சிக்கிட்டு நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளித்தண்ணியை தேவையான அளவு சேர்த்துட்டு அப்படியே வந்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு சிம்மில் வந்து கேஸ் வச்சுருங்க. அது பாட்டுக்கு அழகாக வெந்து வரும். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து வெந்து வருங்க. ரொம்ப ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காய் வந்து வெந்துருச்சு, வதக்கும் போதே நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி மட்டும் சுண்டுறதுக்காக நம்ம வந்து இதை வேக வைக்கிறோம். மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ முழுமையாகவே வெந்துருச்சுங்க, தண்ணி மட்டும் கொஞ்சம் சுண்டட்டும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. மண் சட்டிங்கிறதுனால இந்த டயத்துலேயே நம்ம வந்து கேஸ் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா நல்லா திக்னஸ்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே பக்குவத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கழனி மண்டி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் செம்ம ருசியாகவும் இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.